ஓகே, நம்ம அவர் இங்கே உழவடிக்க போகிறாரு. நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போவோம். நெல் பிடிக்க போகிறோம். நெல் பிடிக்க வண்டி அறுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம சீக்கிரமாக போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுதேன். இன்னும் ஒரு தொட்டி தட்டுவாங்க நண்பா. எங்கள் ஏரியா பெட்டி வந்து 2 தொட்டி, அதாவது அந்த அறுப்பு வண்டி பெட்டிக்கு 2 பெட்டி நெல் வந்து நம்ம பெட்டி பிடிக்கும். ஒரு தொட்டி தட்டியிருக்காங்க, இன்னொரு தொட்டி அறுத்து தட்டவும் நம்ம கிளம்பணும். நம்ம போகக்கூடிய இடம் வந்து அந்த ஒரு மலை தெரியுதா, அந்த மலை கிட்ட போகணும். இங்கேருந்து ரொம்ப லாங்கு தான். போயிட்டு அடுத்து ஒரு தொட்டி நிறையதுக்குள்ளே தட்டிட்டு வேகமாக வரணும். ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி தான், ஒரு டக்கர் தான் நெல் பிடிப்போம். ரொம்ப லாங்காக இருந்தால் 2 வண்டி வந்து பிடிக்கலாம். ஒரு வண்டியே போதுமானது. ஆனால் தான் வாடகை கட்டும். கஷ்டப்பட்டு விளைய வச்ச ஆளுக்கு தான் அந்த நெல்லோட அருமை தெரியும். 1-2 நெல்லாக இருந்தாலும் பொறுக்கி சேர்க்கணும். சேர்த்து கொண்டு இருக்கிறார், அதை கொண்டு வண்டியில் போட்டுருவார். ஒரு விவசாயி தான் ஒரு நெல்லோட வேலையை வந்து தெரியும். ஒரு நெல்லாக இருந்தாலும் பொறுக்கி வண்டியில் போட்டுறது.
ஓகே நண்பா, கடைசி நடை தட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேங்க, போன நடையே கடைசி நடான்னு நினச்சேன். இந்த நடையும் வர வேண்டிய நிலைமையாயிடுச்சு. ஓகே, இது கடைசி நடை. ஒரு தொட்டி தட்டியாச்சு. இன்னும் ஒரு தொட்டி தட்டவும் வீட்டுக்கு போக வேண்டியதான். எல்லோரும் புது வண்டி பக்கம் யாரும் போகாதீங்க. நல்லபடியாக இருக்க வேண்டிய வேலை பார்த்து ஓட்டுங்க. நல்லபடியாக கிரீஸ் அடித்து நல்லா கரெக்டாக ஆயில் மாற்றி நல்லா ஓட்டுங்க நண்பா. புது வண்டி பக்கம் யாரும் போகாதீங்க. தேவையில்லாமல் முதல் மடிக்கு இப்போ உள்ள நேரத்தில் அவ்வளோவா வண்டி ஓட்டங்களும் கம்மி தான். போன நடையே முடிய வேண்டியது நண்பா. வண்டிக்காரன் நான் 7 மணி வரைக்கும் நான் அறுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அடி ரொம்ப இருக்கனால சீக்கிரமாக நிப்பாட்ட முடியாது, ஓட்டுறேன்னு சொல்லிட்டான். அதனால் இன்னொரு நடைக்கு வரக்கூடிய கட்டாயமாகி போச்சு. நமக்கு ஓட்டினா வாடகை தான், ஓட்ட மாட்டான்னு நினச்சேன். ஓட்டிகிட்டு இருக்கான். கடைசி நடை அறுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு தொட்டி தட்டிட்டான், இன்னொரு தொட்டி தட்டணும். ஒரு தொட்டி அறுத்தோம்னா முடிஞ்சு. அறுக்கான் கடைசி நடை அறுத்துக்கிட்டே இருக்கான். சாயந்தரம் ஆகிட்டா பனி விழுந்துருது. அதனால் லோடாகிறனால பையாவே இருக்கான். கடைசி தொட்டி தான். ஒரு தொட்டி அறுத்து தட்டிட்டான். இன்னும் ஒரு தொட்டி தட்டணும். தட்டினோம்னா முடிஞ்சது. அறுத்துக்கிட்டே இருக்கான்பா. ஸ்லோவாக போகுதுல்ல வண்டி. பனி விழுந்தனால வேகமாக போகாது வண்டி, லோட் ஆயிரும் இல்லையா. அறுத்துக்கிட்டே இருக்கான். தட்டினோம்னா முடிஞ்சு. தட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டி தான். இந்த நட பையாவே உருட்டிகிட்டே போகலாம். போயிட்டு வேகமாக வர வேண்டாம் இல்லையா. பையா போனால் போதும். ஓகேன்பா. இந்த மாதிரி இடத்துல நமக்கு பிடிக்காத சாங்கு கூட கேட்டால் கூட பிடிக்கும் போல். ஆமாம் நண்பா. இப்போ நமக்கு ஒரு சாங்கு பிடிக்காமல் இருந்தாலும் அந்த சாங்கு வந்து இந்த மாதிரி இடத்துல கேட்கும்போது நம்ம லைக் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. வண்டியில் ஒரு சாங் ஓடுது, அவங்களுக்கு கேட்க தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட எழுதி தரட்டுமா, உன் கண்ணு நிறத்துக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. இந்த மாதிரி இடத்துல வச்சு நமக்கு எந்த சாங் கேட்டாலுமே லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அறுத்துக்கிட்டே இருக்கான் நண்பா. கடைசி தொட்டி இன்னும் நிறையல. நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியே இப்போ ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பனி விழுந்தனால பையா ஸ்லோவாகவே அறுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம அறுக்குதே வேஸ்ட்டு தான். அவன் கடைசி தொட்டி அறுத்து தட்டினா தான் நம்ம போக முடியும். நம்ம வயக்காரும் இந்த ஒரு தொட்டி நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.
அடுத்து ரெகுலராக வீடியோ போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆமாம், நம்ம அந்த சேனலை ரன் பண்ணி கொண்டு போகலாம். எப்படி வீடியோ எடுக்க தான் பெரிய இதாக இருக்குது, ரொம்ப கூச்ச சுவாசமாக இருக்குது. போக பழையன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுப்போம் நண்பா, எடுத்து போடுவோம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்